வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் உள்ள நீங்கள் வித்தியாசத்தை பாருங்களேன். வக்கீல் வந்து என்ன செய்வார், அந்த குற்றவாளி ஜெயிலேருந்து வெளியே வரணுக்காண்டி அவனுக்காக நீதிபதி கிட்ட வாதாடுவார். அதே இது நீங்கள் நீதிபதியை பார்த்துக்கோங்களேன், அவர் வந்து சட்டம் போடுறவர். என்னென்னா, உனக்கு மரண தண்டனைனா அவர் மரண தண்டனை தான் அவனுக்கு. ஒரு வேளை அவன் ஜெயிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னா அவன் ஜெயிலேருந்து வெளியே போயிடலாம். வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாம் வந்து தன் சகோதரனாகிய லோத்து இருக்கிற இந்த சோதோம் குமார பட்டணத்தை வந்து தேவன் வந்து அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே என்ன செய்றாங்க, தேவன் எடுத்துகிட்டு போய் ஒருவேளை அந்த சோதோம் குமார பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருக்கலாம், இல்லை 40 நீதிமான்கள் இருக்கலாம், இல்லை 30 நீதிமான்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு தன் சகோதரனாகிய லோத்து நிமித்தம் என்ன செய்தார்னா பிதாவின் எடுத்து பரிந்து பேசுகிறான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் எடுத்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நமக்கு ஆக்கினை வராதபடிக்கு பிதாவின் எடுத்து பரிந்து பேசுகிறார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போதோ அவர் வந்து நியாயாதிபதியாக இருப்பார். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா நமக்கு பரலோகத்தை கொடுப்பார், இல்லைன்னா நமக்கு வந்து நித்திய ஆக்கினையை தான் இயேசப்பா வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தை வந்து நம்ம பரிசுத்தமாக வாழ பார்ப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம், மற்றவர்களையும் நம்ம என்ன செய்வோம், பரிசுத்தமாய் வாழ வைப்போம். God bless you.